ஹாய், வெல்கம் டு கம்யூனிகேஷன் சீரிஸ் பார்ட் 3. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆப், உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை வேற லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஆப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளோட கம்யூனிகேஷன் சீரிஸ் ஃபர்ஸ்ட்டும் செகண்ட் எபிசோடும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடு எதை பற்றினது அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இங்கிலீஷ் எதுவுமே தெரியாமல் நான் எப்படி தமிழ் மீடியம்லேருந்து இப்போது ஒரு ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷில் ஃப்ளூயன்சி பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் மொதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ரெண்டாவது வீடியோ என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஓரளவு கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு பேச வருது, நீங்கள் அடுத்தவங்களை புரிஞ்சுக்க முடியுது, பட் ஆனால் உங்களுக்கு எக்ஸாக்டாக ஃப்ளூயண்ட்டாக பேச வரலன்னா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃப்ரீ வேஸ் டு ப்ராக்டிஸ் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறத செகண்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக எந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை வேறு லெவலில் கொண்டு போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த ஆப் பேர் என்ன அப்படின்னா, பேர் ஆப். இந்த ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். அப்சல்யூட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆப் தான். என்னோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ஹலோ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது பேசிக்காக என்ன அப்படின்னா, ஒரு குரூப் கால் மாதிரி இருக்கும். இப்போது ஒரு டாபிக் எடுத்துப்பாங்க, அந்த ஒரு 5-6 பீப்புள் ஒரு டீமில் ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாருமே அந்த டாப்பிக்கை பற்றி டிஃப்ரெண்ட் தாட்ஸ், அவங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுறது, நம்ம தாட்ஸை ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த லெவலில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம பேசணும்னு நினச்சா மட்டும்தான் பேச முடியும், இல்லைன்னா மற்றவங்கள தான் பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக? பட் ஆனால் இந்த ஆப்பில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க யார் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அவங்க கூட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் பிகினர் டு இன்டர்மீடியட் லெவலில் தான் இருப்பாங்க, நீங்களும் பிகினர் டு இன்டர்மீடியட் லெவலில் தான் இருப்பீங்க. ஸோ உங்களை பிளேம் பண்ணுறதுக்கோ உங்களோட மிஸ்டேக்கை ஃபைன் பண்ணுறதுக்கோ இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத அவங்க ஃபைன் பண்ணுவாங்க, அதே மாதிரி அவங்க என்ன சொல்ல வராங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் த அஜெண்டா ஆஃப் தட் ஆப். ஓகேவா? இப்போது நான் ஒரு 4 டேஸாக அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதில் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். ஸோ then only you can understand why do you need this app and how it will improve your communication way more faster than others அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ the first விஷயம் அப்படிங்கிறது, நீங்கள் அதர் ஹியூமன்ஸ் பீப்புள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஒன் கனெக்ட் பண்ணி பேசுங்க. பட் ஆனால் இது ஜஸ்ட் ஒரு ஆடியோ கால் தான், அதனால உங்களை நேரில் பார்த்து யாருமே ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல, இல்லையா? ஸோ அதே மாதிரி ரெண்டாவது பெனிஃபிட்டான விஷயம், எல்லாருமே ஸ்கில்ஃபுல்லானவங்க, அதே மாதிரி எல்லாருமே ஜென்யூனாக அவங்களோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கிறவங்க தான். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்பவே புவராக இருக்குது அப்படின்னா கூட கான்ஃபிடென்ட்டாக அவங்க கூட இங்கிலீஷில் உங்களால் பேச முடியும். ஏன்னா அவங்களும் ஒரு பிகினரோ இல்லை இன்டர்மீடியட்டோ அப்படி தான் இருக்காங்க. யாருமே எக்ஸ்பர்ட் லெவலில் அந்தளவுக்கு பேசலை. இப்போ நம்ம ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களும் நம்மளுக்கு ரிப்ளை கொடுக்குற அளவுக்கு ஓரளவு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள தான் இருக்கிறாங்க. அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு கில்ட் ஃபீலிங்கும், இப்போ நம்ம இன்னும் அந்தளவு பேசலையா அப்படின்னு ஒரு லோவர் கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி எதுவுமே வராது. அடுத்து இந்த ஆப்பில் உள்ள பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது நம்ம 2 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2 ஸ்ட்ரீக் வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ 3ஆவது டே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீக் காணாமல் போயிடும். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரீக் இருக்கிறனாலேயே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டெய்லி ஒரு 5 நிமிஷமாச்சு பேசி அந்த ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணணும், அந்த இதை ஜஸ்ட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சாச்சு. ஜஸ்ட் டெய்லி ஒரு 5 நிமிஷம் பேசுகிறனாலே அவங்களோட கம்யூனிகேஷன் இன்னுமே ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இதில் 4வது பெனிஃபிட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது நிறைய பீப்புள் கூட நீங்கள் பேசுவீங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எவ்ரி ஒன். ஓகே, இப்போது அந்த ஒரு பர்சன் நீங்கள் பேசுகிறவங்க ரொம்பவே ஜென்யூனாக நல்லா பேசுகிறாங்க, நல்லா ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்க, இல்லை ஃபியூச்சரில் அவங்க கூட இன்னும் பேசுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்டில் கூட அவங்கள ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்களும் அவங்களும் மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் எப்போ தோணுதோ டேரெக்டாக அவங்க கூட கனெக்ட் பண்ணி பேசிக்கிடலாம். ஸோ இது இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இப்போது மெயினான ஒரு கொஸ்டின் உங்களுக்கு உள்ளதை கிளாரிஃபை பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போது அவங்க ஒரு நியூ பீப்புள். ஓகேவா? இப்போது அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க கண்ட்ரியில், இப்போது நம்ம கண்ட்ரியாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் கண்ட்ரியாக இருக்கலாம். நான் பாகிஸ்தானில் உள்ள ஒரு பையன் கூட பேசினேன், அதே மாதிரி நேபாளில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கூட பேசினேன், அதே மாதிரி ஹைதராபாத், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்லேருந்து வருவாங்க. ஸோ
அவங்ககிட்ட நம்ம திடீர்னு போயிட்டு எப்படி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றது? ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ தவிர இப்போ ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்கன்னா என்ன பேசுறது இந்த மாதிரியே தெரியாது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒன்று வாங்கியிருப்பாங்க. நம்ம கிட்ட இருந்து ஒரு 2-3 இன்ட்ரெஸ்ட் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிமிலர் ஃபேஷன் என்னன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒருத்தவங்க கூட கால் பேசணும் அப்படின்னா அந்த கால்லேயே மேலேயே ஷோ ஆகும். ஸோ அவங்க பேரு, அவங்களோட லொக்கேஷன், அவங்களோட இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் சிமிலராக இருந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல நீங்கள் 2 பேரும் வந்துட்டு மியூச்சுவலாக ஒரு டாபிக் சூஸ் பண்ணி அதில் கூட பேசலாம். இப்போது நான் வந்துட்டு ஆண்டர்பிரினர்ஷிப், அதே மாதிரி வந்துட்டு கோடிங், ட்ராவல், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போது நான் நேற்று பேசின ஒருத்தர் வந்துட்டு லைஃப் அட்வைஸ் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுருந்தாரு. ஸோ நான் ஜஸ்ட்டு கேட்டேன் இந்த மாதிரி ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னை பற்றி அவர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாரு, அவரை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். தென் லைஃப் அட்வைஸ்னு வச்சுருந்தா இல்லையா? ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ சம் லைஃப் அட்வைஸ், ஸோ தட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் ரைட் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே என்ன மாதிரி லைஃப் அட்வைஸ் வேணும், நீங்கள் உங்களோட லைஃப்பில் உள்ள சுச்சுவேஷன் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் லைஃப் அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அந்த கால் மட்டுமே வந்துட்டு 30 to 45 minutes நாங்கள் 2 பேரும் பேசியிருந்தோம். அதுவும் நைட்டு 12 மணிக்கு. ஸோ சச் அ இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். ஸோ இதே மாதிரி நிறைய ஜென்யூனான சூப்பரான உங்களோட நாலேஜ் அதிகமான, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ எனக்கு ஹைதராபாத்தில் இன்டர்ன்ஷிப் கிடச்சிருக்கு. நான் ஒரு பர்சன் ஹைதராபாத்லேருந்து கால் பண்ணாங்க, அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன். ஓகேவா? இப்போது அவங்ககிட்ட நான் இன்னும் தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்குது, என்னென்ன லோக்கல் லாங்குவேஜ் அவங்க பேசுகிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு நான் அங்கே சர்வே பண்ணணும் இல்லை வந்துட்டு பெஸ்ட்டு பிளேஸ் விசிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆகும், ஸோ நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னா அது வந்துட்டு எக்ஸாக்டாக எனக்கு போக அது வந்துட்டு என்னோட சேவிங்கும் நான் வந்துட்டு பண்ண முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் நம்மளே கேட்கலாம். இல்லை சம் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் எதுவும் பண்ணாமல் அவங்க கேட்குறக்கு ஆன்சர் பண்ணால் கூட போதும். அதே மாதிரி உங்களுக்கு கேட்கறதுக்கோ இல்லை வந்துட்டு சொல்றதுக்கோ எதுவும் இல்லை அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டை பற்றி கேட்டிங்கன்னா அவங்களே நிறையா பேஜாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு டவுட் இருந்தால் அதை நீங்கள் இன்பிட்வீனில் ஸ்டாப் பண்ணி கேட்குறது. ஸோ இந்த மாதிரி பேசினீங்கனாலே மினிமம் 15 to 20 minutes ஈஸியாக பேசிடலாம். இப்போது இந்த மாதிரி ரியல் வேர்ல்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு பீப்புள் கூட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது வந்துட்டு மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி இப்போது அவங்க உங்களோட ஃபீல்டாகவே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு ஜூனியர் பையன் கூட பேசினேன். அவன் வந்துட்டு இப்போ தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், நான் ஃபைனல் இயர். ஸோ என்கிட்ட இருந்து என்னோட தாட்ஸ் நிறையா ஷேர் பண்ணேன், அவன் நிறையா தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ காலேஜில் ஒரு ரோட் மேப் எப்படி வந்துட்டு நான் பிளேஸ்மெண்ட்டை ஈஸியாக கிராக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட இருந்து நிறையா ரிசோர்ஸஸ் வாங்கிக்கிட்டான், ஒரு கோடிங்க்கோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்க்கோ. ஸோ இந்த மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் அலைனாக இருக்கிற ஒரு பீப்புள் வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணி அவங்களோட தாட்ஸையும் அவங்களோட நாலேஜையும் நீங்கள் ஈஸியாக கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ தட் இஸ் ஒன் மோர் அட்வான்டேஜ் இன் திஸ் ஆப். அதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட் கம்யூனிகேஷனை மட்டும் இம்ப்ரூவ் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஆப்பில் இருக்கிற மொத்த பெனிஃபிட்ஸுமே. ஸோ நான் எல்லா பெனிஃபிட்டையும் சொல்லிட்டேன். அதே மாதிரி எப்படி நீங்கள் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணணும், அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கண்டென்ட்டே இல்லைன்னா எப்படி பேசுறது, எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அவங்க வச்சுருக்காங்கன்னு பார்க்குறது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற ஒரே வேலை வந்துட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எத்தனை டேஸ் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் 10 days or 11 days இப்போது உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும், இன்னும் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது நினைக்கிறேன். பை பை. ஓகே, டேக் கேர்.